நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒருத்தன் வெளியில போறான் அப்படின்னு சொன்னா இந்த கட்சியை ஏமாற்றி இந்த கட்சியில பிளப்பு வரதுக்காக இந்த கட்சியின் கருத்துக்கள் மூளையில போகாம இங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கறத உண்மை. களஞ்சியம் மன்னனை நம்ம எந்த ஒரு விமர்சனமும் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா பல பேர் கட்சி விட்டு வெளியே போயிருந்தா கூட அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். கட்சியில் இணையிறது, கட்சியை விட்டு விலகிறது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை ஒரு விஷயமாக கொண்டு ஒரு அரசியலாக்கி ஆனால் ஒரு அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பாவனம் கார்த்தியானன் மீது உள்ள வன்மத்தை பயங்கரமாக கக்குறாங்க. அதுவும் டிவிகே ஃபேன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி இந்த விஷயம் ஒன்றும் தவறானது ஒன்றும் கிடையாது. என்ன, கட்சியை விட்டு வெளியே போகிறாருன்னா ஒரு கட்சியில் உள்ளவர் கேள்வி கேட்பார். அவர் கேள்வி கேட்டார்னா அதுக்கான பதில் களஞ்சியம் பண்ணால் சொல்ல போகிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் அதோட முடிய போகுது. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இப்போ இந்த அக்காவோட ஐடியில் போய் பார்த்தா ஏற்கனவே விமர்சனம் பண்ணி போட்ட டிவிகே வீடியோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஸ்டோரியில் இடும்பாவனம் கார்த்தியானனோட வன்மத்தை கக்கிற மாதிரி ஹைலைட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் இடும்பாவனம் கார்த்தியானனை பற்றி மட்டும்தான் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் பின் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒரு வன்மமாக இருக்குன்னு பாருங்கள். கட்சி விட்டு வெளியே போகிறவங்களாம் வந்து நல்லவங்க, ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கெட்டவங்களா? இப்போ இடும்பாவனம் கார்த்தியானன் மேடை பிச்சு காசு வாங்குறாரு. இடும்பாவனம் கார்த்தியானன் தனி மனித உறவில் வேற எங்கிட்ட பழகிறாரு, எங்கேயும் ரூம் எடுத்திருக்காரு, எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்குறீங்களே. அதேமாதிரி கட்சி விட்டு வெளியே போன களஞ்சி மன்னனாக இருக்கட்டும், காளியம்மா அக்காவாக இருக்கட்டும், இல்லை அந்த அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வெளியே போன கல்யாண சுந்தரம் அண்ணன், அதுக்கு முன்னாடி வெளியே போன மற்ற எந்த ஒரு உறுப்பினர்களுமே அப்போ அவங்களாம் நல்லவங்களா? கட்சியை விட்டு வெளியே போகிறவங்க நல்லவங்க, ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து கட்சி பணி செஞ்சுட்டு இருக்கவங்களாம் உங்களுக்கு கெட்டவங்களா தெரியுறாங்களா? இது ஒரு அவதூறு கருத்தாக தெரியலையா? எதுக்கு இப்போ இந்த அண்ணன் மேலே உங்களுக்கு ஒரு வன்மம்? கன்னியாகுமரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இடும்பாவனம் கார்த்தியானன். கிட்டத்தட்ட பல்வேறு இடத்துல இடும்பாவனம் கார்த்தியானன் தொடர்ச்சியாக பல்வேறு மணி எப்படி 15 வருடமாக உழைப்பு போட்டாங்களோ அதே உழைப்பு தான் இடும்பாவனம் அண்ணன் கார்த்தியும் உழைச்சிருக்காரு. அதனால் நீங்கள் எப்படி அவங்களோட உழைப்பு எப்படி நீங்கள் மதிக்கிறீங்களோ அது மாதிரி தான் இடும்பாவனம் அண்ணன் கார்த்தியோட உழைப்பை நீங்கள் மதிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இடும்பாவனம் கார்த்தியானனை மட்டும் நீங்கள் அடிச்சே தீருவேன், இவங்களை கட்சி விட்டு நீக்கினா தான் அந்த கட்சி இருக்கும், அந்த கட்சி அழிஞ்சிரும்னு சொன்னால் என்ன இது? இந்த கட்சி ஒன்று இடும்பாவனம் கார்த்தியானை நம்பியோ, இல்லை கல்யாண சுந்தரமனை நம்பியோ, இல்லை காளியம்மாவை நம்பியோ, இல்லை களஞ்சியம்மனை நம்பியோ, இல்லை அட்வொகேட்டை நம்பியோ, சீமானை நம்பியோ இந்த கட்சி தொடங்கப்படலை. இங்கே தமிழ் தேசியன்ற ஒற்றை கொள்கை தூக்கி இங்கே இருக்கிற தமிழர்களுக்காக அது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கட்சி, இங்கே இருக்கிற மக்களை நம்பி தொடங்கப்பட்ட கட்சி. யார் வேணால் வெளியே போட்டோம். சீமானை நினச்சா இன்னும் இவர்களை விட பல மடங்கு சக்தி படைத்தவங்களை உருவாக்க முடியும். உருவாக்கியிருக்கார். இந்த உருவாக்கினவங்க தான் இன்றைக்கி வெளியே போயிருக்காங்க. அதனால் வெளியே போகிறாங்க உள்ளே வராங்கன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம பேசுறது இல்லை. ஆனால் இந்த அக்கா ஏன் இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த அக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டால், நம்ம ஆரோக்கியமான கேள்வி கேட்டால் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. கேட்டால் அவங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்களா? இடும்பாவனம் கார்த்தியானன் தரகுறவாக பேசுகிறாங்க. கருத்தில் ரீதியாக மோதணும். இது ஒரு தவறான ஒரு விஷயம். கட்சி விட்டு வெளியே போகிறாங்களே அவங்களுக்கு சில கேள்வி நான் கேட்குறேன். உங்களுக்கு கட்சியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த கட்சி பிரச்சனையை சரி பண்ணுறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். 10 வருஷம் 15 வருஷமாக உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்பு கேட்டதை நீங்கள் வெளியே போய்ட்டு அது சரியாயிடுமா? நீங்கள் போட்ட உழைப்பில் அப்போ அந்த கட்சி இன்னும் ஏதோ தவறு நடக்குது அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த கட்சி பண்ணுற தவறை சுட்டி காட்டி அப்படி பேசணும். அதை தவிர்த்து நான் கட்சி விட்டு வெளியே போயிட்டால் அது எந்த அளவுக்கு அது நல்லதாக இருக்கும், என்ன நடந்ததுன்றது மற்றவங்களுக்கும் தெரியாது. நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போனவங்களோட நிலைமை என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று பதவியில் இருப்பாங்க, இன்னொன்று நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, இன்னொன்று நம்ம இத்தனை நாளாக அங்கே பேசுனது ஒன்று ஆனால் இங்கே நடந்துக்கிறது ஒன்றுன்னு அந்த கட்சி சார்ந்த அடிமையாக போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2ஆம் கட்டமாத்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிருக்கும். ஆனால் நாம் தமிழருக்குள்ளே இருக்கிறவங்களோட நிலைமை என்னென்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம ரொம்ப உழைக்கிறோமே, நமக்கு வருமானம் எங்கேருந்து வரும், நமக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக மற்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. கட்சி பணியை தொடர்ந்து செய்கிறதுனால அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு சில தேவை இருக்கும். அதெல்லாம் பூர்த்தி செய்யணும்னா கட்சி பணி மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கும். அந்த பதவி மூலமாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கணும். ஒருவேளை அந்த கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. ஆனால் 20 வருஷமாக அந்த கட்சியில் இருந்து நம்மளோட உழைப்பு ஒன்றுமே இல்லை, நம்ம உழைச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு ஊதியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து அதிருப்தியாகி கூட வெளியே போயிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அவரவர் கருத்து அவருடையது, அது என்னுடைய கருத்து.